Hi guys, welcome to Noob Media. நான் உங்க தினேஷ் குமார். இன்னைக்கு நம்ம SQL கமாண்டோடைய பேசிக்ஸ் கீவேர்ட்லாம் பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் அதை தான் பார்த்தோம். இது அதோடைய கண்டினியூட்டி தான். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. அப்போ தான் இந்த கண்டினியூட்டி உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற டேபிள் ஷாப்னு ஒரு டேபிள் ப்ரீவியஸ் வீடியோவில் யூஸ் பண்ணது தான். இந்த டேபிள் தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம நேற்று மிஸ் பண்ண பிட்வீன்லேருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பிட்வீன் வந்து வேரில் தான் யூஸ் பண்ண முடியும். வேர் ப்ராடக்ட் ஐடி பிட்வீன் 102 and 108 இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் ஐடி வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ பாருங்கள் 2லேருந்து 8 வரைக்கும் இருக்கிற ப்ராடக்ட் ஐடி நமக்கு ரிட்டர்ன் ஆனதுனால அதோடைய ரோ ஃபுல்லாகவே நமக்கு வந்திருக்கு. 6 பாருங்க 2லேருந்து 6. இப்போ நாட் பிட்வீன் நம்ம போடலாம். நாட் பிட்வீன்னா இதை ஒமிட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நமக்கு ஷோ பண்ணும். இப்போ பாருங்கள் 2லேருந்து 6 வரைக்கும் இருக்கிற ரோஸை ஒமிட் பண்ணிவிட்டு 7லேருந்து 10 1 இது எல்லாமே நமக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு. இதுதான் கைஸ் பிட்வீன். அவன் இப்போ பார்க்க போகிறது இஸ் நல். இப்போ இந்த காலமில் ஏதாச்சும் வேல்யூ வந்து நல்லா இருக்கா? எதுலேயுமே நல்லன்னு இருக்காது. சரி ஓகே, இப்போ நம்ம ரேட்லேயே ஒரு காலம் வந்து ஒரே ஒரு ரோ மட்டும் நல்லா மாற்றிடலாம். அப்டேட் ஷாப் செட் ப்ராடக்ட் ரேட் ஈக்குவல் டு நல் வேர் ப்ராடக்ட் ஐடி 101. அந்த ரோ அப்டேட் ஆயிடுச்சு. பாருங்கள், மொத்தத்தையும் செலக்ட் பண்ணலாம். அந்த ரோ மட்டும் நல்லன்னு இருக்கும். ரேட் பாருங்கள். இப்போ இந்த ப்ராடக்ட் ரேட் இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா இஸ் நல். இப்போ இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா இதை கிளியர் பண்ணிடலாம். எந்த காலம் வந்து நல்லன்னு இருக்கோ அந்த காலம் மட்டும் எடுத்து அதோடைய ஃபுல் ரோ நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பாருங்கள், இந்த காலமில் இந்த வேல்யூ மட்டும் நமக்கு நல்லா இருக்குது. ஸோ அதனால அந்த வேல்யூவை அந்த ரோவை நமக்கு ஃபுல்லாகவே ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இங்கே ஃபுல் ரோ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி இஸ் நாட் நல், மிஸ் வராது அண்ட் நாட் நல் அப்படியே ஃபுல்லாக வரும். பாருங்க, அந்த ஒரு ரோ மட்டும் ஒமிட் ஆகிட்டு மற்ற எல்லா ரோவும் வந்திருக்கு. இதுதான் நாட் நல். இப்போ நம்ம குரூப் பைன்னு ஒரு கீவேர்ட் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். இங்கே கண்டிஷன் வேணாம். குரூப் பை நம்ம டைப் வச்சு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டைப்பில் வந்து ரெண்டு டைப் தான் இருக்குது. இப்போ அதை வந்து நமக்கு குரூப் பண்ணி கொடுக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம ஸ்டார் யூஸ் பண்ண முடியாது. நமக்கு எரர் தான் ரேஸ் ஆகும். ஏன்னா இப்படி மொத்தத்தையும் நம்மளால் எடுத்துக்க முடியாது. நம்ம இங்கே குரூப் பையில் என்ன கொடுக்குறோமோ அதை ஃபஸ்ட்டு இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை பேஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம கவுண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் ரேட் எது வேணால் கொடுக்கலாம். சரி ஓகே, நேம்னு கொடுக்கலாம். ஆஸ் இப்போ இதுக்கு ஒரு ஆஸ்கி வேல்யூ கொடுத்துடலாம். ஆஸ் வந்து நம்ம இதுக்கு ஒரு டெம்பரவரி நேம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதோடைய கீவேர்ட் தான் ஆஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இந்த டைப்பில் எத்தனை ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத இப்போ நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பாருங்கள், ஸ்டேஷ்னரியில் 2 ப்ராடக்ட்டும் ஃபுட்டில் 8 ப்ராடக்ட்டும் இருக்குது. இதை தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து குரூப் பையில் இன்னொரு காலம் கூட கம்பைன் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண குவான்டிட்டியை கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ப்ராப்பராக வரும். ஏன்னா மற்றது எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இப்போ இங்கே நம்ம குவான்டிட்டியும் ஆட் பண்ணோம். ப்ராடக்ட் குவான்டிட்டி. இப்போ பாருங்கள், ஃபுட் அண்ட் 1 kg இருக்கிறது 7 ப்ராடக்ட்ஸ் இருக்குது.
ஃபுட் அண்ட் ஒன் பீஸ்னு இருக்கிறது ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது. ஸ்டேஷ்னரி அண்ட் பாக்ஸ்னு இருக்கிறது 2 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ புதுசாக இப்போ ஹேவிங்கில் நம்ம கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்க முடியும். இப்போ இந்த குரூப் பையில் இருக்க ப்ராடக்ட் டைப், ப்ராடக்ட் குவான்டிட்டின்னு இருக்க இந்த 2 காலமில் நம்ம என்ன கண்டிஷன் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ப்ராடக்ட் குவான்டிட்டியில் குவான்டிட்டியில் நமக்கு 1 பாக்ஸ் அண்ட் 1 கேஜின்னு இருக்கிறது நமக்கு வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். having in 1 kg, 1 box. இதை பாருங்க, இதுதான் ஹேவிங் கண்டிஷன். நம்ம வேர் வந்து எப்படி யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் ஹேவிங். ஆனால் ஹேவிங் வந்து குரூப் பையில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். குரூப் பையில் நம்ம கொடுத்துருக்க காலம்ஸை மென்ஷன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ டைப்பை கூட மென்ஷன் பண்ணலாம். டைப் ஈக்குவல் டு ஃபுட். ஏன்னா அதுதான் நமக்கு 2 ரோ ரிட்டர்ன் பண்ணும். இங்கே பாருங்க, ஃபுட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்கொரி பற்றி பார்க்கலாம். இப்போ இங்கே ஃபுட் அண்ட் ப்ராடக்ட் டைப் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த ஹேவிங் எடுத்துட்டு நம்ம வேர் கமாண்ட் கொடுத்து சப்கொரி பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆஸ்கி வேல்யூ நம்ம இங்கே கொடுக்கணும் டேபிளுக்கு. ஏன்னா அப்போ தான் நம்ம சேம் டேபிள் வச்சு யூஸ் பண்ணுறதுனால ரிட்டர்னிங் வந்து ப்ராடக்ட் உடைய ஐடி வச்சு நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதனால அந்த டேபிளும் இந்த டேபிளும் கொலாபரேட் ஆகிடும். ஸோ அதுக்கு தனித்தனியாக ஒரு ஆஸ்கி வேல்யூ நம்ம கொடுத்தாதான் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ இங்கே தான் நம்ம சப்கொரியை டிஃபைன் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு சப்கொரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் தான். அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, வேற ஒரு காலம் இல்லை வேற ஒரு ரோவையும் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்னா அப்படி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை வேற ஒரு டேபிள் கூட நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுலேருந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணுற கன்ஸ்ட்ரெயின் வந்து இந்த டேபிள் கூட மேட்ச் ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபார்முலாக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் சப்கொரி. ப்ராடக்ட் ஐடி தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரம் டேபிள் நேம் ஷாப், நான் ஆஸ்கி வேல்யூ ஏற்கனவே அங்கே கொடுத்து வச்சிருக்கேன் டின்னு, அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஷாப்போடைய ஆஸ்கி வேல்யூ வந்து பி, இந்த ஷாப்போடைய ஆஸ்கி வேல்யூ டி. அதுக்கு அது தனித்தனியாக கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இங்கே ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம். ப்ராடக்ட் ரேட் வந்து 60 rupees விட அதிகமாக இருக்கிற ப்ராடக்ட் நமக்கு எடுத்துக்கொடு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போ இது வந்து இல்லை இது வந்து மல்டிபிள் ரோஸ் ரிட்டர்ன் பண்ணோம். நமக்கு சிங்கிள் ரோ வேணும். 60ன்னு ஒரு டேபிள் காலம் இருக்கா பார்க்கலாம். ஓகே, ஒரு ப்ராடக்ட் இருக்குது 60ல். நம்ம ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணலாமே, அப்போ தான் நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸ்டார் 60 rupeesனு இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு நமக்கு இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஈக்குவல் டு வந்து நம்ம ஒரே ஒரு ரோ, அதாவது ஒரே ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறத மட்டும்தான் நம்ம ஈக்குவல் டு யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுற ஒரு கீவேர்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதை விட கிரேட்டர் தென் இருக்கிற லெஸர் தென் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகும். அந்த எல்லா வேல்யூஸும் இங்கே மேட்ச் ஆகுச்சுன்னா அது ஒரு ரோவும் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். எப்பயுமே ஃபஸ்ட்டு இந்த சப்கொரி தான் ரன் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த மெயின் கொரி எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதிலிருந்து ரிட்டர்ன் ஆன ப்ராடக்ட் ஐடி தான், இந்த ப்ராடக்ட் ஐடியை பேஸ் பண்ணி தான் இந்த மெயின் கொரி ஒர்க் ஆகுது. இதுதான் சப்கொரி. இப்போ சப்கொரியில் நம்ம ஈக்குவல் டு எனி பார்த்துட்டோம். இப்போ ஆல் பார்க்கலாம். ஈக்குவல் டு ஆல், இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஏன்னா எல்லாத்துக்கூடையும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்காது. லெஸ்ஸர் தென் ட்ரை பண்ணுவோம்.
எல்லாத்த விட லெஸர் தானே இருக்கிற ஒரே வேல்யூ இது மட்டும் தான். அதனால தான் நமக்கு இப்படி ஒரு வேல்யூ வந்திருக்கு. அதே மாதிரி கிரேட்டர் தென் பார்க்கலாம். கிரேட்டர் தென் இல்லை, ஏன்னா 110ல் அந்த மாதிரி ஒரு வேல்யூ இருந்திருக்கும். சரி, ஓகே, இந்த கான்ஸ்டன்ட் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், 106 தான் இருக்கிறதுலே ஹையஸ்டான ப்ராடக்ட் ஐடி ரிட்டர்ன் ஆயிரும். ரிட்டர்ன் ஆனதில் 106 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ராடக்ட் ஐடி. மற்ற எல்லாமே அதை விட ஹையஸ்டாக இருக்கிறதுனால இதெல்லாம் ரிட்டர்ன் ஆகிருக்கு நமக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது குரூப் பைலேயே சப்கொரியை மர்ஜ் பண்ணி பார்க்கறது தான். இப்போ இதில் ஃபுட் கேட்டகரியில் எத்தனை இருக்குது அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ 60 rupeesக்கு மேலே இருக்கிற ப்ராடக்ட்ஸை நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு query ரைஸ் பண்ண சொல்லி நமக்கு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி query தான் நமக்கு ஒர்க் ஆகும். ப்ராடக்ட் டைப் சேம் அதே தான், கவுண்ட், ப்ராடக்ட் ஐடி எது வேணால் கொடுக்கலாம் நம்ம இங்கே கவுண்ட்டில், ஏன்னா எல்லாமே அதே கவுண்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணணும். குரூப் பை ப்ராடக்ட் டைப். ஓகே, ஃபுட் வந்து 2 இருக்குது, ஸ்டேஷ்னரி வந்து 2 இருக்குது, 4 rows ரிட்டர்ன் ஆச்சு. இப்போ அதுலேருந்து நமக்கு 2 rows வந்திருக்கு. இதுதான் கேட்டகரைசேஷன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா, இதில் எக்ஸிஸ்ட் பற்றி பார்க்கலாம். சப்கொரியில் எக்ஸிஸ்ட்ன்றது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். இந்த ஆல்க்கும் எனிக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது வந்து இது வந்து இங்கே ரிட்டர்ன் ஆகிற எல்லா வேல்யூவை விட இந்த வேல்யூஸ் வந்து கிரேட்டர் தானே இருக்கிறதுனால தான் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ லெஸர் தென் கமாண்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இங்கே ரிட்டர்ன் ஆகிருக்க எல்லா வேல்யூஸை விட லெஸர் தானே இருக்கிற வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு. இப்போ இதில் இருக்க மினிமம் வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் ஐடி வந்து 2 தான் இருக்குது, 60 விட லெஸ்ஸர் தென்ல 105, 106. இப்போ இதை விட கம்மியாக இருக்கிறது தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அதனால தான் நமக்கு இத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. இங்கே பாருங்க. ஸோ இதுதான் ஆல்க்கும். இப்போ அந்த 2த்தை விட கம்மியாக இருக்கிறது தான் நமக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகும். இப்போ நான் எனி கொடுத்தேன்னா அதுலேருந்து இன்னொன்று வரும் பாருங்கள், 105 வந்திருக்கு. ஏன்னா 106 விட 105 கம்மியாக இருக்குது, அதனால தான். இப்போ ஈக்குவல் டு கொடுத்தோம்னா அந்த 2 row மட்டும்தான் நமக்கு ஸ்பெசிஃபை ஆகி வரும் பாருங்கள். ஸோ இதுதான் கைஸ் எனி. இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் வந்து எக்ஸிஸ்ட் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஏன்னா இது வந்து சப்கொரிக்குள்ளேயே மெயின் கொரியை நம்ம கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு இங்கே மெயின் கொரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் எக்ஸிஸ்ட் நம்ம எந்த கண்டிஷன் வச்சு நம்ம கொடுக்கணுன்றத மென்ஷன் பண்ண தேவையில்லை. அதை நம்ம டைரெக்டாக சப்கொரிக்குள்ளேயே மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம ரிட்டர்ன் வந்து 1 தான் கொடுக்கணும். இப்போ நம்ம இங்கே வேரில் அந்த இந்த வேரோடைய கண்டிஷனை நம்ம இங்கே தான் கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் ஐடி ஈக்குவலாக இருந்தால் ரிட்டர்ன் பண்ணணும். இதே வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகும். இப்போ பாருங்கள், b டாட் ப்ராடக்ட் ஐடி ஈக்குவல் டு d டாட் ப்ராடக்ட் ஐடி. இதுக்கு தான் நம்ம ஆஸ்கி வேல்யூ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே அண்டன் கொடுத்ததுனால இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ரிட்டர்ன் ஆகும். இப்போ பாருங்கள், அதே 2 வேல்யூஸ் வந்திருக்கு. எக்ஸிஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது தான், ஆனால் இது வந்து ஒரு சில இடத்துல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ சப்கொரியை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து பார்க்கலாம். சப்கொரியை பற்றி கொஞ்சம் டீப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கோட கிளாஸ் இதோ தான் முடியுது. ஸோ தேங்க்யூ கைஸ்.